சரவணபவ ஓம். என் பிள்ளையே, புதிய முயற்சிகள் வெற்றி தரும் காலம் ஆரம்பிக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்க முயற்சி செய்வாய். அதில் வெற்றி கிடைக்கும். மறைவாக இருந்த தகவல்கள் உன் கண்களில் இப்போது தென்படும். இதன் பிறகு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். உன் திறமைக்கான நற்பரிசு கிடைக்கும். சுப செய்திகள் வரும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். உன் விரதத்தின் பலன்கள் கிடைக்கும் காலம் இதுவாகும். மனதை மகிழ்ச்சியாக வைத்து நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். நன்றி சொல்ல என்னிடம் நீ விரைவில் வருவாய். உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும். என் பிள்ளையே, சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராடினாய். இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை. உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு. பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்திருக்கும். வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு. அதை விட்டு கவலை என்னும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்து கொள்ளாதே. கவலைகளை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியை தவறவிடாதே. இன்று உற்சாகமாக இரு. மகிழ்ச்சியான நினைவுகளை உண்டாக்கிடு. உன் மனதின் இறுக்கங்களை நான் தளர்த்துகிறேன். உன்னை சுற்றி வேலும் மயிலும் துணை இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதமே புன்னகை. முடிந்தவரை புன்னகையுடன் வாழ்வை கடக்க பழகு. எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இல்லை. ஆறுதலும் இல்லை. உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. என் அன்பு பிள்ளையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில்தான் உள்ளது. நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு. நிம்மதியாக இரு. இந்த முருகன் உன்னை எப்போதும் காப்பேன். என் அன்பு பிள்ளையே, நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே. எல்லாம் நான் அறிவேன். உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கவே நான் உள்ளேன். கவலைகளை விடு. தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு. உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையே, இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும். நீ எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறாய். உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரி ஆகும். என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இரு. நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்து உள்ளேன். நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரிசெய்து உன் மதிப்பை உயர்த்தப் போகிறாய். இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய். என் துணை உனக்கு உண்டு. நீ மீண்டும் எழும் அற்புதமான காலம் இது. இனி எல்லாம் நலமே. என் பிள்ளையே, நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன். அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய். மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு. ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது. இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை. இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் அனைத்தின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள். இழந்ததை பெறுவாய். உன் கோபத்தை ஒரு பொழுதும் உணவின் மீது காண்பிக்காதே. உணவை வீணாக்காதே. கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள். உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையை உணர்ந்து கொள். நான் தருவதை பத்திரமாக வைத்துக்கொள். உனக்கு வேண்டியது உன்னிடம் வந்து சேரப்போகிறது. என் பிள்ளையே, உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் கந்தனின் கடைக்கண் உன் பக்கம் இருக்கும் போது உன் விதியும் கவலையும் மாறிவிடும். இந்த முருகன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் மாற்ற முடியாது. இனி நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். என் பிள்ளையே, தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி நிறுத்த தந்தையாய் உன்னுடன் உன் முருகன் நான் இருக்கிறேன். இந்த முருகன் இருக்க உனக்கு எந்த குறையும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, என்னை நம்பி வருபவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளே நான்தான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்து இருப்பவர்களை கைவிட்டதாக இதுவரை எவரும் சொல்லியதில்லை. உன்னை மட்டும் கைவிட்டு விடுவேனா? நிச்சயமாக கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, உன் வேதனையை உன் தனிமையை நான் அறிவேன். ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை. உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். உன் நல்ல மனதால் தான் நீ அனைத்தையும் பொறுத்து கொண்டு செல்கிறாய். ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர். உன் நல்ல மனதிற்கு எந்த விஷயத்திலும் பதற்றமடையாதே. எதை தொடங்கும் போதும் முருகனிடம் அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்கு. நல்ல செய்திகள் இந்த வாரம் வரும். என் பிள்ளையே, நெருங்கிய உறவொன்று தந்த மனவேதனை உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டது. யாருக்காக கஷ்டப்பட்டாயோ அவர்கள் உன்னுடைய உடல் வேதனை மனவேதனை பற்றி கொஞ்சமும் அக்கறையின்றி உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். நீ கலங்கி போனாய். இந்த உறவினால் வந்த கர்ம வினை உன்னை விட்டு விட்டு துன்புறுத்துகிறது. இதற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நீ எதையும் புரிய வைக்க முயல வேண்டாம்.
உனக்கு நான் முன்பே சொன்ன அறிவுரைதான். பேச்சில் நிதானம், வார்த்தைகள் கவனம். அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் மீண்டும் அன்பு கொண்டு காயம் அடைகிறாய். இனி வரக்கூடிய காலம் அவர்களை பக்குவப்பட வைக்கும். என் பிள்ளையே, கவனித்தேன். கலங்கிய கண்களுடன், மனதில் வலியுடன், இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை. சென்ற ஒன்றை எண்ணி வருந்துகிறாய். உறவோ பொருளோ வேறு எதுவோ சென்றாலும் வேறு ஏதோ ஒரு வழியில் திரும்ப வரும். வாழ்வை திரும்பி பார்க்காமல் முன்னால் செல்ல இருக்கும் தடைகளை உடைத்து முன்னேற முயல்வாய் பிள்ளையே. உனக்கு எதுவும் தோல்வி அல்ல, எல்லாம் நீ கற்று வல்லவனாக, வலிமை உள்ளவனாக உன்னை மாற்ற வந்த அனுபவ பாடமே என ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு கூறியிருந்தேன். நல்லவர் போல் நடித்து உன்னை ஏமாற்றுபவர்களுக்கு பாடம் புகட்டப்படும். நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, பிரச்சினை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய். கவலையை விடு, நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை சேரும். கலங்காதே செல்லமே, உன்னோடு உன் நிழலாகத்தான் இருக்கிறேன். என்னை உணர நீ என் மேல் கொள்ளும் நம்பிக்கை வலிமையானதாக இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் அப்பா என்று அழைப்போதும் உன் மனக்கலக்கத்திற்கான ஆறுதலை நான் தருகிறேன். உன் கவலைதான் என்ன, என்னிடம் கூறிவிட்டு என்னையே நினை. என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடை, அது போதும் உனக்கு. நீ எதற்கும் பயப்படாதே. நீ ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை நீ தஞ்சம் அடைந்து விட்டாயல்லவா, நான் பார்த்து கொள்கிறேன். நீ தனியாக இல்லை, நீ தனியாக இல்லவே இல்லை. அதை உணர்ந்து கொள், உன்னோடு நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இதை நீ புரிந்து கொண்டு நடந்தால் அனைத்து சூழலிலும் என்னை நீ உணர முடியும். என் அன்பு பிள்ளையே, யாரிடமும் எதையும் கேட்காதே. கேட்டாலும் உனக்கு அவர்களிடத்திலிருந்து எதுவும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள், நான் தருகிறேன். என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் உன் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்துவேன். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ, வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ, அப்போதே பல மாறுதல்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்துவிட்டன. நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே அனைத்து மகிழ்ச்சியையும் காணப்போகிறாய். இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறும். மகிழ்ச்சியாக இரு. என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்துக் கொள்வாய். எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய். உன் வாழ்க்கை இந்த முருகன் கையில் என்று நீ விட்டுவிட்டதால் உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம்? இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பர். என் பிள்ளையே, நீ உற்சாகமாக இருப்பாய். இழந்த புன்னகையை மீண்டும் பெறுவாய். புதிய யோசனைகள் உன்னிடம் பகிரப்படும். நிறைவான மனதோடு அதை ஏற்பாய். உற்சாகத்தில் குறைவின்றி இன்றைய நாள் செல்லும். நேற்றைய கவலைகளை சுமக்காமல் இன்றைய பணியில் நீ ஆழ்ந்து இருக்கப் போவதால் கவலையின் தாக்கம் இருக்காது. உன் பெயரை சிலர் கெடுக்க முயற்சித்தாலும் உன் புகழ் பெருகத்தான் செய்யும், குறையாது. என் அருள் பெற்று பலரின் வாழ்க்கை மாறி உள்ளதை நீ அறிய நேரும் போது என் மீதுள்ள நம்பிக்கை பெருகும். உன் வாழ்க்கை சரியாகும் என்ற நம்பிக்கை பிறக்கும். மனம் அமைதி பெறும். என் அன்பு பிள்ளையே, நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். யாமிருக்க பயமேன் உனக்கு.